2 நாளுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தாய்க்கோழியோட குஞ்சுகள் மீதம் மொத்தம் ஒரு 5 குஞ்சுகள் வந்து இருந்துச்சுங்க. அதில் வந்து ஒரு குஞ்சுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் இந்த மாலை நேரங்கள் தான் குஞ்சுகள் வந்து மிஸ் ஆகுது. அதனால் தோட்டத்து பக்கம் இந்த மாலை நேரங்களில் இந்த தாய்க்கோழியும் குஞ்சுகளும் அப்படியே கண்காணிச்சிட்டு இருந்தேன். தோட்டத்து பக்கம் பூனை, பெருச்சாளி மாலை நேரங்களில் இந்த குஞ்சுகளை வந்து நோட்டமிடம் போல் இருக்குது. தாய்க்கோழி அசரும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி ஒழிச்சிட்டு போகும் போல் இருக்குது. அதனால் குஞ்சுகளை கூண்டில் அடைக்கிற வரையும் நம்மளோட கண்காணிப்பிலே வந்து மாலை நேரங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர 2 நாளாக குஞ்சுகளை கூண்டு முறையில் போட்டு அடைச்சோம் அப்படின்னா அதனோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. குஞ்சுகள் தாய்க்கோழியோட மேய்ப்புக்கு வந்து போயிட்டு இறை எடுக்க கற்றுக்கிட்டாங்க அதனோட வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குஞ்சுகளோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தீவனம் நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது. குஞ்சுகள் தானாக வந்து இறையை தேடி போடணும்.